ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 14வது வாய்ப்பாடு 18வது வாய்ப்பாடு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க ஆன்லைன் மூலமாக பார்ட் டைம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அதில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 14வது வாய்ப்பாடு எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட்டம் போட்டுக்கலாம். 2 கட்டம். இதுக்கு 2, 4, 6, 8, 0 இங்கே போட்டுக்குவோம். சேம் இதே இதை இங்கேயும் போட்டுக்குவோம். 2, 4, 6, 8, 0. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு 14 இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிப்போம். 1, 2, 3 நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். 4, அடுத்தது 5, 6 ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 இங்கே போட்டுக்குவோம். அதே மாதிரி 7க்கு அடுத்த நம்பர் 8, 8, 9, 10 ஸ்கிப் பண்ணிடுறோம். 11, 12, இங்கே 13 ஸ்கிப் பண்ணிடுறோம். 14 போட்டுருவோம். ஸோ இதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இதே நம்பர் எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 14, 28, 42, 56, 70, 84, 98, 112, 126, 140. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி எழுதினோம்னா 14வது வாய்ப்பாடு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் இன்னும் அடுத்தது 18. 18க்கு என்ன பண்ணுறோன்னா, 18க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 8, 6, 4, 2, 0. இது இறங்கு வரிசையில், அதாவது டிசைனிங் ஆர்டரில் எழுதும். சேம் இதே நெக்ஸ்ட்டு செட்டை அப்படியே பண்ணுறோம். 8, 6, 4, 2, 0. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, 2ஆக பிரிச்சுக்குவோம். இதை 2ஆக பிரிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செட்டை ஒற்றைப்படையாக வந்துடும். ஒற்றைப்படைன்னு உங்களுக்கு தெரியும், 1, 3, 5, 7ன்னு. ஸோ இதை 1, 3, 5, 7, 9. அடுத்தது என்னென்னா இரட்டைப்படை. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 10. ஸோ 10, 12, 14, 16, 18. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? 18வது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் 14வது வாய்ப்பாடு 18வது வாய்ப்பாடு ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.